ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது பேட் காம்பினேஷன் ஃபுட்ஸ். ஸோ நெறைய ஃபுட்ஸ் வந்து கலந்து சேர்த்து சாப்பிடுவாங்க. காம்பினேஷன் பண்ணி அந்த மாரி சாப்பிடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, தேனோட நெய் கலந்து சாப்பிடுவாங்க. நெறைய பேர் தேனோட நெய் கலந்து ஸோ அந்த மாரி தேனோட நெய் கலந்து சாப்பிடாதீங்க. அது பாய்சனா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த தேனோட நெய் கலந்து சாப்பிடுறத தவிர்த்துடுங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மீன். மீனோட நெறைய பேர் இந்த பால் பொருட்கள் கலந்தது சாப்பிடுவாங்க. மீனோட இந்த பால் கலந்த பொருட்கள் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பா பிளட் ஃப்ளோ கம்மியாயி நமக்கு அலர்ஜி வரக்கூட வாய்ப்பு இருக்கு. நெறைய ரேஷஸ் வரும். ஸோ நெறைய பேருக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால மீனோட இந்த பால் பொருட்கள் கலந்து சாப்பிடுறத கண்டிப்பா தவிர்த்துடுங்க. இந்த மாரி சாப்பிடாதீங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சாப்பிடும்போது நெறைய பேருக்கு தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சாப்பிடும்போது குடிக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து டைஜெஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ சீக்கிரமா செரிக்காம நெறைய ப்ராப்ளம் குடுக்கும். ஸோ சாப்பிடுறதுக்கு 20 மினிட்ஸ்க்கு பிஃபோர் இல்லன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்க தண்ணி நெறைய குடிங்க. அதுக்காக விக்கல் எடுக்குதுன்னு தண்ணி குடிக்காம இருந்துறாதீங்க. கண்டிப்பா தண்ணி கொஞ்சமா குடிச்சுக்கோங்க.